அந்த பக்கம் பாரு நிறைய இருக்கும் பாரு. இப்போ நம்ம அப்பா வந்துட்டு களைக்கொல்லி மருந்து அடிச்சிட்ருக்காருங்க. இந்த தேவையில்லாத களை செடிங்கள்லாம் நிறைய இருக்குது. என்னதான் நம்ம வாரம் வீட்டை சுற்றி இருக்கிற களை செடிங்க எல்லாத்தையும் பிடுங்கி விட்டாலும், இல்லைன்னா நம்ம வந்து மண்வெட்டியை வச்சு அதை எடுத்தாலும் அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு களை செடி. சின்ன சின்னதாக திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. இங்கே வச்சுருக்கோம் பூச்செடியெல்லாம் வச்சுருக்கோம். அந்த பூச்செடிங்களுக்கு நடுவில் கூட அது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. இதை கட்டுப்படுத்தவே முடியல. இந்த மாதிரி களைக்கொல்லி மருந்துலாம் பயன்படுத்துறது மண்ணுக்கு அவ்வளோவா நல்லதில்லைன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னங்க பண்ணுறது? இப்படியே விட்டால் புழு பூச்சியெல்லாம் வீட்டுக்கிட்ட வருது. ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி கூட எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பாம்பு வந்துடுச்சு. அதனால் இது இப்படி தான் பண்ணியாகணும், வேறு வழியே இல்லை. நமக்கு இப்போ இருக்க டே டு டே லைஃப்பில் வந்துட்டு இவ்வளோ இடத்தையும் பராமரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போது இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் களைக்கொல்லி அடிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்ல அந்த ஒயிட் கலரில் இருக்க செடி, அந்த செடியிலேருந்து அது சின்னதாக இருக்கும் போதுலேருந்தே அதுலேருந்து விதையெல்லாம் கொட்டி அது திரும்ப திரும்ப முளைச்சிட்டே இருக்குது. இந்த மாதிரி இடத்துல பாம்பு சீக்கிரமாக வந்து ஒளிஞ்சிக்கும். எங்கள் பக்கத்து வீட்டில் கூட அடிக்கடி ஒரு 2-3 டைம் பாம்பு வந்துடுச்சு, வீட்டுக்குள்ளாரையே வந்துடுச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை பிடுங்கி விட்டாலும் மறுபடியும் வருது. இதில் எவ்வளோ விதைங்க இருக்குது பார்த்தீங்களா? இது கொட்டி திரும்ப திரும்ப முளைச்சி வந்துட்டே இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி செடி நிறையா இருக்குது. ஸோ வீட்டுக்கு அந்த சைட் போகிறதுக்கே பயமாக இருக்குது.